ஒரு படத்தை எடுத்து நான் எப்படி ஒரு படத்தை நாங்கள் காப்பாற்றுறது இல்லை, எப்படி ஒரு பிடிச்சி நாங்கள் ஒரு சங்கம் வச்சு எப்படி காப்பாற்றுறது, அது நீங்களே இதை தெளிவாக போடுங்க. நேற்று அரை மணி நேரம் பிரச்சனை நான் தான் ஃபோன் பண்ணேன். இவர் வந்தார், வரமாட்டேன்னு சொன்னார். நான் உடனே ஃபோன் பண்ணி கேட்டேன். 3 லட்ச ரூபா பாக்கி சார் அப்படின்னாரு. பாப்பா கொடுத்ததுக்கு வந்து பாப்பா கொடுத்தது நீ தானே மெயின். நான் எனக்கு என்ன தெரியாது, நீ தானே ஏமாந்தாலே பணம் போட்டு நீ தானே, நீ தான் பிடிச்சனே, நீ தான் சொல்லணும். நான் சும்மா சொல்லுவேன்ப்பா இது. அப்போ நேற்று 3 மணிக்கு 2:45 வந்தாங்க. 3 மணி வரைக்கும் பேசணும். பேசும்போது எனக்கு 3 லட்ச ரூபா பாக்கி இருக்குது அப்படின்னு சொன்னார். அப்போ நான் சொன்னேன், உடனே யார் பாக்கி வச்சுருந்தேன் அப்புறம் கேட்டால் இவர் கேட்டால் டைரக்டர் 3 லட்ச ரூபா அவர் வாங்கி ஏமாற்றிட்டாரு, நான் கரெக்டாக கொடுத்து வகுப்பு சொல்லி சொன்னேன். உடனே போட்டு பிரசிடண்ட்டை கொடுத்தேன். இவர் பேசினார். பேசி நீ ஃபங்க்ஷன் வரனாரு, வரல. அப்போ ஒரு தயாரிப்பாளர் ஆக்சுவலாக ஒரு பில்டர், இவருக்கு சினிமா பற்றியே தெரியாது. இப்போ இந்த சினிமா வந்து இந்த இடத்துல இருந்து நிற்கிறதுக்கு காரணம் நான் தான். உண்மையா இல்லையா வேலுமுருகன்? இவர் எல்லாம் சொன்னாங்க. நான் சொன்னேன் படம் எடுத்துட்டீங்க, எப்படியா நீ ரிலீஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு இப்போ இந்த ப்ரெஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ இவரை மாரி ப்ரொடியூசர்லாம் இப்படி படம் எடுக்கும்போது ஒரு ஹீரோ வரல, ஒரு ஹீரோனி வரல, வாங்கின படத்தை டேரக்டர் ஏமாத்தின பேர் ராம் பிரபா டேரக்டர். இல்லை நான் ஏன் ஒவ்வொரு நாளையும் ஓப்பனாக சங்கத்தை சொல்கிறேன்னா, எனக்கு ஏமாத்துற எவனுமே என் சங்கத்து தேவையில்லை. அப்படி ஏமாத்துற யாரும் படம் எடுக்கணும் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி நேற்று முடிவு பண்ணோம். இன்றைக்கி உங்களுக்கு பிரச்சனை வச்சுருக்கோம். இந்த படம் எப்படி இருக்குது நீங்கள் உண்மையாக போடுங்க. ஏன்னா இவரை காப்பாற்றணும், அடுத்து படம் எடுக்கணும். தயவு செய்து சொல்ல, சினிமாவில் யாரையும் ஏமாற்றி படம் எடுக்காதீங்க. இந்த மாதிரி டேரக்டர் பில்டர் ஆக்சுவலாக அவர் பாட வீடு கட்டி கன்சல்ட் பண்ணார், ஒன்று படம் எடுக்க வச்சவர். எனக்கு ஒன்றுமே தெரியாது சார்ன்ட்டார். இப்போ போய் ஓடி ஒளிகிறார் பாருங்க, பேசுறது கூட வர மாட்டேங்கிறார். இப்படி தயார் பண்ண யார் காப்பாற்றுறது? இப்போ இந்த சினிமாவில் உள்ளவங்க தான் அவங்களை காப்பாற்றும் போது அதுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா பண்ணி வரணும். அது யாரும் பண்ணுறதில்ல. அது இன்னுமே எங்கே தயார் பண்ண தப்பு நிறையா இருக்குது சார். எங்காவது யாரோ ஒரு டேரக்டர் சொல்லி ஏதாவது படம் இருக்க ஒரு காசு சொன்னால் 1 கோடி ரூபா போட்டால் 3 கோடி ரூபா கிடைக்கும், 3 கோடி போட்டால் 9 கோடி கிடைக்கும், 9 கோடி போட்டால் 100 கோடி கிடைக்கும் அப்படின்னு ஆசையை காட்டி ஒன்றுங்கிற பிடிச்ச கூட்டு வந்துடுறாங்க. இது உண்மை. அதுக்கு தான் நான் வரும்போது என்னோட சங்கத்தை சொல்லுவேன், ஒரு சின்ன பழமொழி சொல்லுவேன். ஏயா 10,000 ரூபா கொடுத்து மாடு வாங்குற, ஒரு 10 ரூபா கொடுத்து கயிறு வாங்க மாட்டேன் அப்படின்னா அந்த 10,000 ரூபா கொடுத்து மாடு வாங்கும்போது அந்த மாட்டை கட்டி போட்டால் எங்கேயுமே போகாது. அதே அந்த மாடை நீ கயிறு வாங்கிவிட்டு அந்த மாடு ஒவ்வொரு வயலையும் மேய்ச்சி வீட்டில் வந்து கட்டி போட்டு பஞ்சாயத்து வரும். அப்போ கேட்பான், ஏயா 10,000 மாடு வாங்கினேன், ஒரு கயிறு வாங்கினேன்னு. அந்தமாரி ஒரு படம் எடுக்கும்போது ஒரு சங்கத்தை போய் கேட்கணும். நான் டேரக்டர் நல்லவரா, ஒரு ஹீரோயின் நல்ல போடலாமா, என்ன எது கேட்கணும். எதையுமே கேட்காம ஒரு படத்தை எடுத்து வந்துட்டு திருப்பி எல்லாம் வந்து 1 லட்சம் 1.5 கோடி 2 கோடி செலவானா யார் காப்பாற்றுறது? நீங்களே கேளுங்க, முடிவு பண்ணுங்க. நீங்களும் படம் பார்க்குறீங்க, நானும் படம் பார்க்குறேன், நானும் சென்சார் கொடுத்துட்ருக்கேன். நானும் எவ்வளோ படத்துக்கு போய் இது வரைக்கும் 500 படத்துக்கு மட்டும் சென்சார் கொடுத்துருக்கு. 1800 ரூபாய் பிடிச்சிருக்கான். ஒரு 10 படத்தோட நல்ல படம் காப்பாற்றி ஜெயிக்க முடியல எங்கள் சங்கத்தில். என்ன காரணம்? அது ஒரு அணுமுறையே இல்லை. இப்போ நான் இவ்வளோ தூரம் பேசுகிறேன்னா இவருக்காகவும் தயாரிப்பாளர் தான் பேசுகிறேன். ஆனால் அவர் காப்பாற்ற யார் வேணும்? டேரக்டர் தானே. இந்த டேரக்டர் வரல, பிடிச்சிட வரல, ஹீரோயின் சாரி டேரக்டர் வரல, இந்த ஹீரோ வரல. நேற்று அவ்வளோ மட்டும் ஒரு பெருஞ்சன் அவர் நான் சொன்னேன் ஏற்கனவே, அவர் நேற்று இதே சொன்னேன். பெருஞ்சா நீங்கள் வள்ளினா எங்கள் சங்கத்தில் உங்களை வந்து எந்த வழியும் நடிக்க முடியாது சொல்லிடுறோம் அப்படின்னு. நான் பார்த்தேன்னா மிரட்டிங்களா? நான் மிரட்டலாம் இல்லை, நீங்கள் நடிக்க வரலன்னா எங்கள் சங்கத்தில் எல்லாம் அப்படி சொல்லுவேன் அப்படி சொன்னேன். அப்போ நேராக சொன்னேன் இல்லையா, நீங்கள் எவ்வளோ ஹீரோ ஏன் அவரை போட்டின்னு கேட்டேன். இப்படியே சொன்னேன் இல்லையா? ஏன்னா இவர் ஏன் பணத்தை போட்டுட்டு 1000 லட்சம் போட்டு அவரை காப்பாற்ற முடியாமல் ஒரு டேரக்டர் வரல, ஒரு ஹீரோயின் வரல, உடனே யாருக்கு இந்த படத்தை காப்பாற்ற முடியும்? எப்படி போட முடியும்? இந்த படத்தை போட்டு யாரும் ரிலீஸ் பண்ணுறது? எல்லாரும் சினிமா சாதிக்கிறதுனா ஒவ்வொரு நாள் கனவுல இருந்திருக்கும். எத்தனை பேருமே ஒரு கனவுல தான் வாழ்ந்துருக்கு. இதே பிரசாதத்தில் ஒவ்வொரு நாள் ஏதாவது ஒரு படம் ஜெயிக்குமான்னு ஒரு நாள் இதை ஓட்டிகிட்டு இருக்கோம். அதனால் தயவு செய்து இந்த மீடியாக்காரங்களா எவன் தப்பு பண்ணுறாங்களோ அதெல்லாம் அப்படியே உண்மையாக போடுங்க, தைரியமாக போடுங்க, எதுக்குமே கவலைப்படாது. ஏன்னா சினிமாவில் இன்னும் இசைக்கிரிகள் இருக்கக்கூடாது. எப்படி இப்போ விஜய் வந்து சொன்னாரோ அது நம்மகிட்ட அரசியல் வண்டியில் இன்னும் என்ன சொல்கிறேன்னா, இன்றைக்கி தமிழகம் முழுக்க இந்த ரமேஷ்னு ஒரு அறநிலையத்துறை அமைச்சர் அவர் நாங்கள் நன்றி தெரிவிக்கணும். என்ன காரணம்? இந்தியாவிலேயே அதிக வருமானம் வர ஒரு கோயில் எதுன்னா தமிழ்நாடு தான். நீங்கள் நினச்சிக்கலாம் திருப்பதிலாம் கிடையாது. திருப்பதி ஒரே ஒரு கோயில் தான். நான் தமிழ்நாட்டில் எடுத்துட்டிங்கன்னா ராமேஸ்வரம், திருச்செந்தூர், பழனி, திருவண்ணாமலை, இந்த பக்கம் திருத்தணி, இந்த பக்கம் வடபழனி எடுத்துட்டிங்கன்னா கும்பகோணம், எல்லா கோயிலும் கோடியாக வருமானம் வருது. அப்போ கோடியான வருமானத்தை தமிழக அரசுக்கும் போகிறதில்ல, கவர்மெண்ட்டுக்கும் போகிறதில்ல.
அதனால் இந்த மாதிரிலாம் ஒரு அரசாங்கத்தை மாற்றி நீ வந்திருக்கும் போது அதுமாதிரி சினிமாவை நம்ம மாற்றணும். அதுக்கு நம்ம நல்ல தயாரிப்பாளர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு சங்கத்துக்கு போய் அணுகி படையிடுங்க. இந்த மாதிரி ஒரு வேல்முருகன் தயாரிப்பாளரையும் அனில்குமார் யாரெல்லாம் யாரையும் ஏமாற்றாதீங்க. நான் தயவு செய்து சொல்கிறேன். ஒவ்வொரு என்ன பேசும்போதெல்லாம் கூட எல்லோரும் இவர் ஏதாவது வந்து திட்டுவார் வைவார்னு சில பேர் சொல்லுவாங்க. என்னோட மனக்குமுறை தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். யாரையும் ஏமாற்றி வாழ்ந்து சரித்திரங்க தாங்க ஒவ்வொரு என்ன சொல்லுவேன். இந்த பாருங்க, ஒரு ஹீரோ பழைய ஹீரோ பிரஞ்சனுங்கிற ஒரு வயசு 50 வயசாக போகுது. அவரை ஹீரோ போட்டு எடுத்திருக்காரு. வரலாம்ல, நானா ஹீரோ படத்துக்கு நம்ம தாய் பசங்க தலைவருக்கு மறுக்க வந்திருக்கேன். அதனால் தயவு செய்து சப்போர்ட் பண்ணுங்கள். இவர் பிடிச்சா காப்பாற்றுங்க. வேறு எந்த குறையாக இருந்தாலும் கேளுங்க. ஒவ்வொரு ஆளாக பேசுவாங்க. புகாசம் ஏங்க ஓப்பனாக சொல்லட்டுமா? எந்த சங்கத்தில் ஏன் உண்மையை பேசுகிறேன் சொல்லுங்கள். கேட்டிங்களா? இப்போ நான் சொல்கிறேன்ல, இப்போ ஒவ்வொரு தயாரிப்பாளர் சங்கத்தில் எந்த ஒரு சங்கத்தை சொல்லுங்கள். என்ன சொல்லுங்க சார் தப்பு என்ன? நான் இப்போ சொன்னீங்கல்ல, எந்த சங்கத்தில் எந்த சங்கத்தில் செய்யறது இல்லை சார். சொல்லுங்கள். என்ன பண்ண நம்ம பிடிச்ச நான் திருத்த முடியும். ஒரு தவறு சொல்லுவாங்களே, தெரிஞ்சும் தெரியாமல் நடந்துருந்தா திரும்பி வரான் பார்த்துக்கின்னு. நான் என் தயாரிப்பை காப்பாற்றுறது இதான் பண்ண முடியும். இது அவனை வச்சு படம் எடுக்காத. ஒரு ஹீரோ சரியா அவனை அதை எடுக்காத. இப்போ நான் ஓப்பன் சார் இன்னும் பிரச்சனை வச்சு எங்கள் சங்கத்தில் யாரும் படம் எடுக்காதுன்னு சொல்லுவேன். சில பேர் 8 பொண்ணு கட்டு பொண்ணு கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் எடுத்துருக்காங்க. ஆமாம், மொத்தம் 1800 பேர் எங்கள் சங்கத்தில் பிடிச்சா. நாளைக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் எடுத்துக்கலாம். என்ன கருத்தில் ஏமாந்துடுறாங்க. ஒரு படம் எடுத்தார்ல பற்றி வரைக்கும் என்கிட்ட சொல்லவே இல்லை. நேற்று வராங்க சார் பேருனாரு. நான் பேரை சரணை கூப்பிட்டேன். ஆமாம் அப்படின்னா உனக்கு யார் ஃபோனுமே எடுக்கல. என் ஃபோனை மட்டும் தான் எடுத்தாப்புல. சொன்னேன் இதுமாதிரி சொன்னேன். இல்லைப்பா நீ வள்ளியெல்லாம் வீடியோ போட்டுருந்தேன். அப்படியே சொன்னேன். சொன்ன நீ வள்ளியெல்லாம் வீடியோ போட்டுருந்தேன். இப்போ பெருசு மாதிரி சொல்லிட்டேன். கேட்டால் அவரும் வைப்பாரன். நீ வையே, நீ ஏமாத்துவ, காசு வாங்குவ, கடைசியாக பிடிச்செல்லாம் ரோட்டில் விட நாங்கள் பார்த்துருப்போமா? ஆமாம். இப்போ சொன்னீங்க பற்றி அந்த டைரக்டர் வந்து எல்லாத்தையும் எதுவுமே தெரியாது. ஒரு சிறந்த அது சொன்னல. ஆமாம், அவர் எதுவுமே தெரியாது. சினிமா தெரியாது. அது பில்டர் அந்த சினிமா இல்லை. இது சினிமா தெரியல சொல்லி அவன் ஆசையை காமிச்சு கூப்பிட்டான். சொல்லுங்க வேல்முருகன் டேரக்டர் தான் சார் அக்ரிமெண்ட் போட்டார். அக்ரிமெண்ட் போட்டு அவர் டேரக்டர் எல்லாத்தையும் நான் முடிச்சு தரேன்னு சொல்லி சொன்னார். அவரை நம்பி தான் நாங்கள் காசு கொடுத்தோம். டைரக்டர் மேலே டைரக்டர் யூனியனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்களா? அவர் யார்கிட்ட இருக்கானே தெரியல. இதுதானே இப்போ சொன்ன மாதிரி எடுக்க மாட்டாரு. நீங்கள் டைரக்டாக கம்ப்ளைண்ட் அது ஏன் செய்யல? நீங்கள் இனிமேல் தான் சார் செய்யணும். எந்த படமே ரிலீஸ் பண்ண போறீங்க. இந்த பிரச்சனை உங்களுக்கு முன்னாடியே தெரியும். கம்ப்ளைண்ட் அந்த யூனியன் எந்த யூனியன்ல இருக்காருன்னு தெரியல சார். அவரு முதல்ல அவர் டைரக்ட் யூனியன் மெம்பரே கிடையாது. அவர் மெம்பரே இல்லை. அவர் கார்டை செக் பண்ணிட்டேன். மெம்பரே இல்லை. அதெல்லாம் விசாரிச்சுட்டு தானே நீங்கள் வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. வாய்ப்பு கொடுக்குறதுக்கு முன்னாடி இல்லை சார். இப்போதான் லேட்டஸ்டாக செக் பண்ணுங்க. இருக்காங்க. இருக்கிறவங்களுக்கு லைஃப் கொடுக்கலாம். சரி, இனிமேல் லைஃப் கொடுக்கலாம். எனக்கு வந்து ஒரே வார்த்தை சொன்னேன். நீங்கள் சொன்னதான் கரெக்டு சார். எனக்கு எதுவுமே தெரியாது. அதே வரைக்கும் சொல்கிறேன். அது ரிக்கார்டு இருக்கு போடல சார். எந்த ஒன்றுமே தெரியாது சொல்லி தான் சார் உங்களை கேட்டேன். உங்களுக்கு எல்லாம் வவுச்சா கொடுத்தல டேரக்டர் எவ்வளோ நான் என்ன சார் பண்ண முடியும்? எனக்கு வந்து எப்படியா பண்ணி கொடுங்க. என் படம் ஜெயிச்சா உடனே எனக்கு பண்ணி கொடுங்க. கதை டென்ஷனாக